நம்ம எல்லாருக்கும் ரியல் ஹீரோனா அது இந்தியன் ஆர்மி தாங்க. இந்த ஃபிளாக் டேக்காக என்னுடைய மகளுடைய ஸ்கூல்ல ஃபண்ட கலெக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ரொம்ப குறைஞ்ச நேரம் தான். ஈவ்னிங் ஸ்கூல்லேருந்து வந்தாங்க. அடுத்த நாள் அவங்க கிட்ட நம்ம அந்த ஃபண்ட கலெக்ட் பண்ணத உண்டியல நம்ம குடுத்துறணும். இந்த குறைஞ்ச நேரத்தில எவ்ளோ கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நெனச்சோம். பொது இடத்துல என் பொண்ண நிக்க வச்சுட்டு நாங்க தள்ளி நின்னு பார்க்கும்பொழுது, அவங்க அந்த பக்கமா வந்த ஒரு கணவன் மனைவி என்னுடைய பெண்கிட்ட எல்லாமே விஷயத்த கேட்டாங்க. பேசின பின்னாடி, "நீ எவ்ளோ தொகை கேட்கிறியோ, நான் அவ்வளோ குடுத்துர்றேன்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய பொண்ணு ரூ. 5ன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா, நம்ம நெறைய தொகை கேட்கறதுக்கு சொல்லிக் குடுத்துருந்தா, அத அப்படியே சொல்லியிருப்பாங்க. அவங்க அதுக்கு பின்னாடி, "இல்ல நீ இவ்வளோ கம்மியா கேட்கக்கூடாது. கொஞ்சம் அதிகமா கேளு" அப்படின்னு சொன்ன பின்னாடி ரூ. 20ன்னு சொல்லியிருக்காங்க. இறுதியா என் பொண்ணு ரூ. 2000 கேட்ட அடுத்த நொடி அந்த உண்டியல்ல ரூ. 2000 போட்டாங்க. ரூ. 2000 அப்படிங்கிறது பெரிய பணக்காரங்களுக்கு அது ஒரு சின்ன தொகையா இருக்கலாம். ஆனா, என்னுடைய அந்த பொண்ணு மனசுல நல்ல விஷயங்களுக்காக நாம ஃபண்ட் கேட்கும் பொழுது, நம்ம கிட்ட பணம் இருந்தா தாராளமா குடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்த என்னுடைய மகள் மனதுல பதிய வச்ச அந்த எண்ணத்துக்கு எவ்வளோ விலை வேணாலும் குடுக்கலாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. என் பொண்ணு ரொம்ப மகிழ்ச்சியா அத ஸ்கூலுக்கு இன்னைக்கு எடுத்துட்டு போனா. அவங்களுக்கு அவங்களுடைய தொலைபேசிய நம்ம அப்ப வாங்க முடியல. இந்த பதிவுல அவங்களுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள சொல்றேன். இந்த பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா என்னுடைய நன்றி அவங்களுக்கு போய் சேரும். இந்த மாரி குழந்தைங்களுக்கு நம்ம நல்ல விஷயங்கள செய்யும் பொழுது, அவங்க பெரிய ஆள் ஆன பின்னாடி இந்த விஷயத்த திருப்பி மத்தவங்களுக்கு செய்வாங்க. அந்த தோழிக்கு எங்க குடும்பத்து சார்பா நான் நன்றிகள சொல்லிக்கிறேன். பணக்காரங்களுக்கெல்லாம் ரூ. 2000 ஒரு விஷயமே இல்லைங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? கண்டிப்பா என்னுடைய கருத்து வேறங்க. பணம் இருக்கிறவங்கலாம் பணக்காரங்க கிடையாது. ரொம்ப பணக்காரங்களா இருக்கிறவங்க, வருமான்னு ஒருத்தர் கேட்கும்போது ரூ. 1 கூட போட மாட்டாங்க. அப்ப அவங்க ரொம்ப ஏழை ஆயிடுறாங்க. ஆனா ரொம்ப ஏழையா இருக்கிற ஒரு நபர், அவர் கையில ரூ. 20 இருந்தாலும், பசின்னு யாராவது கேட்டா ரூ. 10 அவருக்கு குடுத்துட்டு மீதி ரூ. 10ல அவர் உணவு வாங்கி சாப்பிடுவாரு. அவரு மனசால பணக்காரரா ஆயிடுறாரு. அதனால பணம் அப்படிங்கிறது மனசுல தாங்க இருக்கு. குடுக்குற அந்த குணத்துல தான் இருக்கு. நாம கலெக்ட் பண்ற இந்த ஃபண்ட் கூட இன்டைரக்ட்டா நமக்காக தாங்க. ஏன்னா ராணுவம் அப்படிங்கிறது நம்ம காப்பாத்த தானே அவங்க எல்லையில போராடுறாங்க. அப்ப இந்த அமௌண்ட் நமக்காக தானே. ஜெய் ஹிந்த்.